மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷெலினா. ஷெலினா, வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளின் மேல் தற்பொழுது ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அதன் காரணமாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த கட்டமாக வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் அதன் பிறகு அது செல்லக்கூடிய திசை எந்தவாறு செல்கிறது என்பது தொடர்பான திசைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும், இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே போல புயலாக மாற வாய்ப்பிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.